என் பாசத்துக்குரிய என் உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம். இன்னைக்கும் நான் சாத்தூர் தொகுதியை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது இன்னைக்கெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒன்று சேராது என்று சொல்லி கொண்டிருந்த இந்த தேவர் சமுதாய அமைப்புகள் 75% அமைப்புகள் இன்றைக்கு ஒன்றாகிவிட்டது. எல்லாரும் ஒரே குடைக்குள் வந்து விட்டோம். அதாவதுங்க, தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச நாள் வரைக்கும் தேவர் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் கூட்டணியாகவோ தனியாகவோ தேர்தலிலே களம் கண்டு சட்டமன்றத்துக்குள்ள இதுவரைக்கும் போனது இல்லைங்க. அந்த வரலாறு தான் இன்னைக்கு நம்ம முறியடிக்க போறோம். அதுக்கு தான் இன்னைக்கு தேவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற நம்ம இசக்கிராஜா தேவர், பசும்பன் மக்கள் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இசக்கிராஜா தேவர் சாத்தூரிலே களம் காண்கிறார். ஏன் இவர் எல்லா தொகுதியும் விட்டு விட்டு இந்த சாத்தூருக்கு போறார் அப்படின்னு கேட்கலாம். சாத்தூர்ல 90,000 ஓட்டு இருக்கு தேவர் சமுதாயத்தின் ஓட்டு. அதுல 50,000 ஓட்டு இசக்கிராஜா தேவருக்கு தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எல்லா ஓட்டுக்களுமே உணர்வான ஓட்டு, வேற மாறவே மாட்டான். என்ன கொடுத்தாலும் நீங்க அவங்களாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துக்கு ஒருவர் வேணும், இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்க ஒருத்தர் வேணும். அதுக்கு இன்னைக்கு இசக்கிராஜா தேவர் அவர் தான் போட்டியிடணும்னு அந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு இதே சாத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியில் அதிமுகவுடைய கூட்டணியில் இந்த சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதுவரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நெல்லை தொகுதியில் தான் போட்டியிடுவதாக பேசியிருந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி சாத்தூர் தொகுதியை வாங்கிவிட்டார் அப்படின்ற. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினால் மீண்டும் நெல்லையிலே நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். நெல்லையில இன்னைக்கு அதிமுக அங்க இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நெஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஆனா இப்போ விஜய் கட்சியில தொழில் அதிபர் RS முருகன் இறங்கிவிட்டார். கண்டிப்பாக அந்த ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு போகின்ற ஓட்டு 70% ஓட்டு அதிமுகவுடைய ஓட்டு தான். ஏன்னா அதிமுகவில் கணேசராஜாவுக்கு போடணும்னு இல்லை, எடப்பாடிக்கு போடக்கூடாதுல்ல அப்படி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இன்னைக்கு போட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமிய துரோகி அப்படி என்று சின்ன குழந்தை கூட, படிக்கிற பிள்ளைகள் கூட சொல்லுது. அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு நாலேஜ் ஆகிவிட்டது. விஜய் வந்ததால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விஜய்க்கு தான் போடும். அதுவும் விஜய்க்கு உடைய கேண்டிடேட் RS முருகன் வெயிட்டான கேண்டிடேட். ஸோ இப்போ நயினார் நாகேந்திரன், ஏன்னா அவர் கேட்க வாங்க மாட்டார், அவ்வளோ பெரிய ஆள், நம்மளை அறிவிச்சிட்டு இங்கேருந்து இன்னொரு தொகுதிக்கு போகலாமா அப்படி என்று யோசிக்கலாம். அதே மாதிரி நயினார் நாகேந்திரனை எதிர்த்து இந்த இசக்கிராஜா எலி மாதிரி அவர் யானை கிட்ட மோத முடியுமா அப்படின்னு நீங்க பேசலாம். ஜெயிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு? காமராஜர். அவருடைய சொந்த தொகுதியில், அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியில் ஒரு மாணவன் 1967ஆம் ஆண்டு சீனிவாசன் என்கின்ற மாணவனால் தோற்றார்.
தோல்வியை பெற்றார் 1300 ஓட்டுகளில். அப்போ அப்படிப்பட்ட அந்த காமராஜருக்கே இந்த கெரினா நயினார் நாகேந்திரனுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது, போடணும் அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு எண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன விலை கொடுத்தாலும் சரி அதை மாற்ற முடியாது. இன்றைக்கு எல்லாருமே என்ன பேசுறாங்க, அதாவது அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சி அவர்களே எண்ணிருக்கலாம், இசக்கிராஜா தேவர் தானே, பார்த்துக்கிடலாம், பேசிக்கிடலாம், எங்க போயிட போறாரு அப்படி என்று எண்ணிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தனியாக அவர் கலங்காணவில்லை. மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவை பெற்று தம்பி நீ நயினார் நாகேந்திரனை எதிர்த்து களங்காணு அப்படி என்று அறிவித்திருக்கிறார். இதை அவர் இனி மாற்ற முடியுமா? சின்னம்மாவுக்கோ நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சி மீது கோபம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி யாருன்னு பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணணும், கூண்டோட ஒழிக்கணும், அந்த அரக்கனை அழிக்கணும். அதுக்கு என்று சின்னம்மா அவர்கள் எடுத்த அவதாரம் தான் இது. இப்போ அதையும் தாண்டி இன்னைக்கு தேவர் சமுதாய அமைப்புகள் நிறைய ஒன்று கூடிட்டு எல்லாரும் இன்னைக்கு இசக்கிராஜா தேவருக்கு ஆதரவு தான். ஓட்டு கேட்டு எல்லா சமுதாய அமைப்புகளின் தலைவர்களும் செல்லுவார்கள். நவரச நாயகன் கார்த்திக் செல்லுவார். இன்னும் முக்கியமான ஆக்டர்லாம் இருக்கிறாங்க. அது யாருன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். 1 2 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் இசக்கிராஜா தேவருக்கு கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு வருவார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, கேட்கிறவங்கலாம் இசக்கிராஜா தேவர் வேட்புமனு தாக்கல் செய்வார். அவர் உண்மையிலே சனிக்கிழமை அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் அண்ணாச்சி நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பெட்டியை வாங்கி கொண்டு போய்விடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. பணத்துக்கு மயங்காதவன் யாரும் இல்லை அப்படி என்று அந்த ரூட்ல எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இசக்கிராஜா தேவர் அந்த ஒரு தவறை மட்டும் செய்ய மாட்டார். அப்படி செய்யணும்னா அன்னைக்கே அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெட்டியை வாங்கியிருக்கலாம், திமுக கிட்ட பெட்டியை வாங்கியிருக்கலாம், அமமுக கிட்ட பெட்டியை வாங்கியிருக்கலாம். வாங்கலை. அவருக்கு என்ன ஆசைன்னா, என்னை நம்பிய என் சமுதாய மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், அவர்களை கைவிட மாட்டேன், என் உயிர் உள்ள நாள் வரை அவர்களுக்கு மட்டும்தான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படின்னா அந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதாவது 100 கோடிக்கு மேல நீங்க கொடுத்தாலும் சரி, இசக்கிராஜாவை மட்டும் நீங்க கைக்கு எடுக்கவே முடியும். தன் உயிரே போனாலும் சரி. அன்னைக்கு மருது பாண்டியர்களை தூக்கிலே போடும்போது, நீ என் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டால் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், நான் உன் காலை தொட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு இந்த உயிர் பிச்சை வேணும்னா, எனக்கு இந்த உயிருங்கிற பிச்சையே வேண்டாம், மயிரா போச்சுன்னு போய் தூக்கில் தொங்கி விட்டார். அப்படிப்பட்ட வழியில வம்சத்துல வந்தவர் தான் KN இசக்கிராஜா தேவர். லேசாக அவரை யாருமே எடை போற்ற வேண்டும். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், என்னதான் ஆகட்டுங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாகட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தோல்வியில பயம் இருக்கும். எப்படியாவது ஆட்களை வச்சு பேசுவார், பேசி கொண்டிருக்கிறார், எல்லா தகவலும் காதுக்கு வந்து கொண்டு இருக்கு. எப்படியாவது, அதாவது நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு
ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோல்விதான். அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு ஓட்டு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சமமானது. இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இசைக்கராஜா தேவர் இனி மாற மாட்டார். அவருக்கு சாத்தூர் தான், அதை விட்டா வேற வழி இல்லை. அங்கதான் அவரு போட்டியிடணும், அங்கதான் ஜெயிக்க போறார், ஜெயித்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் எழுதி கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கு. தொகுதியும் இன்னைக்கு அப்படிதான், 1 முனை 2 முனை போட்டி இல்லது, 6 முனை போட்டி. விஜய் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்க போகிறார், சீமான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல கிருஷ்ணசாமி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ராஜ் அப்படி என்று திமுக ஒருத்தர் போட்டிருக்கு. நாயக்கர் நாயுடு ஓட்டுகள் பூரா அவருக்கு போயிடும். கிருஷ்ணசாமியோட ஓட்டு பாதி ஓட்டு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்க போட்டுருவாங்க. சீமானுக்கு பிறகு போகக்கூடிய ஓட்டு போகத்தான் செய்யும். ஏன்னா கடந்த இதெல்லாம் அங்கே கொஞ்சம் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னும் பொதுவான மக்கள் விஜய்க்கு போடுவாங்க. விஜய்க்கு இன்னைக்கு ஓட்டுகள் அதிகமாக இருக்கு. அப்போ நயினார் நாகேந்திர அண்ணாச்சிக்கு ஓட்டு பாதிக்கும், பிளவுப்படும். அங்க இன்னைக்கு அதிமுகவில் சீட்டு கொடுக்காத காரணத்தால அதிருப்தியா இருக்காங்க. அமமுகவிலையும் அப்படிதான் பேசுவாங்க, உள்ளுக்குள்ள ஓட்டுக்கு யாருமே ஆதரவு கொடுத்து போக மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த இசக்கிராஜா தேவர் போட்டியிடுவது கண்டிப்பாக பாதிக்கும். பாதிப்புன்னா சாதாரணமான பாதிப்பு இல்லை. அங்க இன்னைக்கு யாருக்கும் போட்டி இல்லை. மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களா, KN இசக்கிராஜா தேவர் அவர்களா, அதுதான் அன்னைக்கு அங்க போட்டியாகவும் பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒருவருக்குள்ள மனஸ்தாபனம் வரும். அவரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், இவரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன் இப்படி 2 பேரும் அடித்துக் கொள்கிறீர்கள்? யாராவது ஒருவர் விட்டு கொடுங்கள் பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சில வீட்டில் என்ன சொல்லலாம் தெரியுமா, பண்ணையாரும் வேணும், இசக்கிராஜாவும் வேணும். எங்கள் வீட்டில் 4 ஓட்டு, 2 ஓட்டு பண்ணையாருக்கு, 2 ஓட்டு இசக்கிராஜா தேவருக்குங்க. அப்போ அந்த ஓட்டு அங்கே பாதி இங்கே பாதி சிந்தும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இது என்னோட கோரிக்கை மட்டுமல்ல, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஒன்றுபட்ட தேவர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த தேவர் சமுதாயத்தின் மேல் அக்கறை, உணர்வுகள், பாசம் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி என்பதுதான் அந்த சாத்தூர் சட்டமன்றத்தில் உள்ள தேவர் சமுதாய மக்களுடைய கோரிக்கையும் சரி, ஒன்றுபட்ட தேவர் சமுதாயத்தின் மக்களின் கோரிக்கையும் சரி. ஆனால் அவரோ, நான் எப்படி வாபஸ் வாங்க முடியும், எனக்கென்று எவ்வளவு மதிப்பு மரியாதை உள்ளது அப்படி என்று சொல்லலாம், எண்ணலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, 2 பேருக்கு இல்லாம போய்விடக்கூடாது. இப்போ இசக்கிராஜா தேவருக்கு சாத்தூரை விட்டா வேற எங்கேயும் நிற்க மாட்டார். அங்கதான் அவருக்குன்னு ஒதுக்கியாச்சு. என்ன கொடுத்தாலும் போக மாட்டார். நீங்க பணத்துக்கும் மயங்க மாட்டார், அதே மாதிரி எதுக்கும் அவர் அஞ்ச மாட்டார். ஏன்னா அவ்வளவு ஆதரவு இருக்கு, இன்னைக்கு சப்போர்ட் இருக்கு, இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இன்னைக்கு இசக்கிராஜா தேவர் அப்படிங்கிறது இன்னைக்கு பயங்கரமாயிடுது. ஏன் சின்னம்மா அவர்களே இப்போ தென் மாவட்டங்கள்ல யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இசக்கிராஜா கிட்ட கேட்டு தான் கொடுக்குறார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் இன்னைக்கு
தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் அறிமுகமானவர். எந்த தொகுதியில் விட்டாலும் அவருக்கு ஓட்டு இருக்கு, கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வேணும். மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சியும் ஜெயிக்கணும். அது யார் என்ன சொன்னாலும் சரி, அவரும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். கட்சியை விடுங்க, இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்திலே ஒரு சாதாரண கட்சி இல்லை, தேசிய கட்சி, அதில் இன்னைக்கு அவர் மாநில தலைவராக இருக்கிறார். அது எல்லாரும் இன்னைக்கு தேவமா இருக்குல்ல, பெருமை தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு இது இல்லைன்னா இன்னொன்று. ஆனால் இசக்கிராஜா தேவருக்கு அப்படி இல்லை. இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயம் உயர வேண்டும், இந்த சமுதாயத்தில் யாருக்காவது ஒண்ணுன்னா குரல் கொடுக்க வேண்டும். அது நயினார் நாகேந்திரன் அவர்களால் முடியாது. ஏன்னா கட்சி அது பொதுவான கட்சி, அதுல பலதரப்பட்ட சாதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு தேவர் சமுதாயத்துக்காரனையே இன்னொரு சமுதாயத்துக்காரன் கொலை செய்து விட்டால் கூட நயினார் நாகேந்திரன் அந்த ஸ்பாட்டுக்கு போகவே முடியாது. ஆனால் இசக்கிராஜா தேவர் அப்படி இல்லை. எந்த நேரத்தில் போன் பண்ணாலும் முதல் ஆளாக ஓடி போவார். அப்ப அவரை தான் சமுதாயத்து மக்கள் ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேற தொகுதிக்கு மாறுவார் என்பது என்னுடைய எண்ணம். அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறாததும் நல்ல எண்ணம் உள்ள மதிப்புக்குரிய பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சி கையில தான் இருக்கு. நீங்க தான் தம்பி இசக்கிராஜா தேவர் ஜெயிக்கட்டும், இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வான், நம்மளால செய்ய முடியாது அப்படி என்பதை உணர்ந்து கொண்டு இசக்கிராஜா தேவருக்கு இந்த ஒரு முறை மட்டும், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இந்த தேவர் சமுதாய அமைப்புகளில் ஒருத்தர் கூட சட்டமன்றத்துக்கு போகல. இந்த ஒரு முறை போகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சி அவர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.